அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அல் கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாளிலே ஒரு நல்ல வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வை இன்றைய நாளிலே உங்களுடன் ஒரு குறுகிய கொஞ்ச நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான இடம் பிடிக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்கிறது. அதில் எல்லோரும் முதலாவது சொல்லக்கூடியது பத்ருடைய நிகழ்வு, இரண்டாவது உஹதுடைய நிகழ்வு. இது போன்ற பல நிகழ்வுகள், ஃபத்ஹு மக்கா போன்ற நிகழ்வுகள் மிக முக்கியமான நிகழ்வுகள். அந்த வரிசையிலே இன்றைய நாளிலே முஅத்தா என்ற ஒரு முக்கியமான போர், இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போர். அந்த போர் சம்பந்தமாக இந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னால் முஅத்தா என்ற போர் ஒரு வித்தியாசமான போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபிகள்கிட்ட சில சஹாபிகளை ரசூல்மார்களாக, தூதுவர்களாக சில நாட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் அந்த காலத்திலிருந்து ஒரு வழமை இருக்கிறது, தூதுவர்கள் மீது யாரும் கை வைக்கக்கூடாது. கை வைப்பது மிக குற்றம். தூதுவர்கள் யாராக இருந்தாலும், யுத்த பூமியாக இருந்தாலும், தூதுவர்களுக்கு கை வைப்பது, அவர்களுக்கு அநியாயம் செய்வது மிக மோசமான காரியம் என்பது அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம்தான். இந்த முஅத்தா போருக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புஸ்ராவுடைய மன்னருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹாரிஸ் இப்னு உமைருல் அஸ்தி என்ற ஒரு சஹாபியை அனுப்பினாங்க. புஸ்ராவுடைய அரசருக்கு லெட்டர் கொடுத்துட்டு வாங்க என்று அனுப்பினாங்க. இஸ்லாமிய பிரச்சாரம் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பினாங்க. அனுப்பினதோட போற வழியில ஷுர்ஹபீல் என்ற ஒரு காஃபிர், இவர் என்ன செய்கிறார், இந்த சஹாபி போறதை பார்த்து இடைவெளியில மறைச்சி நீ யார் என்று கேட்டு இவர் பேரை சொன்னதோட முஹம்மதுடைய தூதுவரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்டுட்டு அவர் ஆம் என்று சொன்ன நேரத்தில் இந்த காஃபிர் என்ன செய்கிறார், தூதுவர் என்று தெரிந்தும், இவர் லெட்டரை கொண்டு வார் என்று தெரிந்தும், இவர் ஒரு ரசூல் தூதுவர் என்று தெரிந்தும், இவர் ஒரு இடத்துல கட்டி வச்சு இவரை கொலை செய்து விடுகிறார். இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய ஒரு தூதுவராக, தான் அனுப்பின ஒருவராக, அவரை நம்பிக்கையோடு அனுப்பின அந்த சஹாபி கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்ததோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கவலைப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டாங்க. மட்டுமல்லாது தூதுவரை கொலை செய்தவர்களை விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். முஅத்தாவுடைய போருக்காக வேண்டி தயாராகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபிகளை ஒன்று சேர்த்தாங்க. ஒன்று சேர்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த போர் ஒரு மிக முக்கியமான ஒரு போராக அமைய போகிறது. ஏன் தெரியுமா, நாம போற இடம் அதாவது குஃபார்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். எனவே சஹாபிகள் எல்லோரும் இதிலே ஒன்று கூட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் கிட்டத்தட்ட 3000 சஹாபிகள் ஒன்று கூறுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஸ்வத் முஅத்தாவுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போக இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்க போங்க. ஒரு சஹாபி அங்கே கொல்லப்பட்டார், அவருக்கு பதிலாக அவர்களிடத்தில் போய்த்து நீங்கள் போர் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3000 சஹாபிகளை தயார்படுத்தி அந்த போருக்காக வேண்டி அனுப்பினாங்க. அனுப்பும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, நான் இந்த போருக்கு வித்தியாசமான முறையில் சில தலைவர்களை நான் தாரேன். இந்த தலைவர்களை இன்னும் விளங்கிக் கொள்ளணும். இந்த போர் நடந்தது ஹிஜ்ரி 8 மதீனாவிலிருந்து தான் இந்த போருக்காக வேண்டி போனாங்க. ஜுமாதல் ஊலால இந்த போர் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்,
முதலாவதாக இந்த குழுவின் தலைவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன் உஸீப, அவர் கொல்லப்பட்டால் ஃபஜஅஃபர், ஜஅஃபர் ரலியல்லாஹு, ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா, அவர் கொல்லப்பட்டால் ஃபஅப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று 3 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு அனுப்பும் போது ஸைத் இப்னு ஹாரிஸா அவர் கொல்லப்பட்டால் ஜஅஃபர், அவர் கொல்லப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று சொன்னாலே அவர் கொல்லப்படுவதுதான் அர்த்தம். அதுல விஷயம் என்னன்னு கேட்டால், சஹாபிகளுக்கு அப்ப தெரியும் இந்த பிரயாணத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்படுவார், ஷஹீதாக்கப்படுவார், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது தெரியும். தெரிந்தாலும் அவர்கள் தைரியமாக போவார்கள். சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த போருக்கு தயார்படுத்தி ஸைத் இப்னு ஹாரிஸா, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அவர் அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டவர் ஸைத் இப்னு ஹாரிஸா, ரசூலுல்லாஹ்வோட சரியான இரக்கம் அவர். இரண்டாவது ஆள் யார் தெரியுமா? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. ஹைபர் யுத்தத்தை முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வராங்க. வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு எனக்கு 2 சந்தோஷம் வேண்டாம். ஒன்று என்ன தெரியுமா? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்ட ஜாஃபர் இன்றைக்கு வந்துட்டாரு. எனக்கு ஹைபர் வெற்றியுடைய சந்தோஷத்தை வச்சு சந்தோஷப்படவா, ஜாஃபர் வந்ததை வச்சு சந்தோஷப்படவா? அவ்வளோ இரக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்டா ஜாஃபர் ரலியல்லாஹு உம்மா தான் ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க, வளர்ப்பு தாய்கள் ஒருத்தர். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சரியான ஒரு இரக்கம் ஜாஃபர் ரலியல்லாஹு அந்த சஹாபி. அடுத்தது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க இந்த கூட்டத்தை தயார்படுத்தி அனுப்புறாங்க. முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா பண்ணவங்களோட கையில ரசூலுல்லாஹ் கொடியை கொடுக்குறாங்க. கொடியை கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த கொடியை ரசூலுல்லாவே செய்கிறாங்க. கஸ்வத் முஅத்தாவுடைய கொடி ரசூலுல்லாஹ்வுடைய கையால் செய்யப்பட்டது. நிறைய யுத்தங்களுக்கு பச்சை நிற கொடி காணப்பட்டது. இந்த யுத்தத்துக்கு வெள்ளை கலரில் தான் கொடி காணப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொடியை தயார்படுத்தினாங்க. தயார்படுத்தி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களோட தலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? சுபஹானல்லாஹ், 3000 பேர்கள் சஹாபிகள் ஒரு பெரும் பட யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி அந்த முஅத்தா போர் நடக்கிற இடம் நெருங்கும் போது அங்க நியூஸ் கிடைக்குது, 3000 பேர் படையோட வராங்கண்டு. அவங்க எத்தனை பேர் தெரியுமா ரெடியானாங்க? 1,00,000 பேர்கள் ரெடியானாங்க. 1,00,000 பேர். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஹெரக்கிள் மன்னனுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. அவர் என்ன செய்யறாரு? அவர் 1,00,000 பேரை கொடுக்கிறாரு. மொத்தமாக 2,00,000 காபிர்கள். சஹாபிகள் எவ்வளவு பேரு? வெறும் 3000 பேரு. 3000 பேர்கள் 2,00,000 பேரோட போரிட முடியுமா? எல்லாரும் யோசிக்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நாங்க இதை ரசூலுல்லாவுக்கு செய்தி அனுப்புவோம், இன்னும் படைகளை எங்களுக்கு தர சொல்லுவோம், மக்களை தர சொல்லுவோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் போது 3000 பேரை தான் அனுப்பினாங்க சொன்னதோட தலைவராக வந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாங்க திரும்பி போகக்கூடாது, இந்த யுத்தத்துக்காக வேண்டி நாங்க பேத்தி ஆக வேண்டும். எங்களுக்கு ஆள் பலமல்ல முக்கியம், எங்களுக்கு ஒன்று இஸ்லாம் அல்லது ஷஹீத். நாங்க ஒன்று ஷஹீதா போயிருவோம் அல்லது வெற்றியோட திரும்பி வருவோம் என்று மக்கள் அனைவரையும் தைரியப்படுத்தி கொண்டு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் 3000 சஹாபிகளோட 2,00,000 காவிர்களோட யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி போனாங்க. யுத்தம் நடக்கிறது. முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் கொடியேந்தி வாளுடன் போர் புரிகிறார்கள். முடிந்த அளவு போராடினார்கள். ஆனால் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் யுத்தத்துடைய ஆரம்பத்திலேயே கொஞ்சம் போகும்போதே அவங்க ஷஹீதாகிட்டாங்க. இந்த யுத்தம் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அங்க யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல சஹாபிகளோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க நடக்கிற யுத்தத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட நேரடி ஒளிபரப்பு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்றாங்க. யார் இப்ப கொடியை கையில் எடுக்கணும்? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா கொடி ஏந்தினாங்க. குதிரைக்கு மேல ஏறி யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். சுபஹானல்லாஹ்,
ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அன்றைய நாள்ல யுத்தம் செய்தார்கள். குதிரைக்கு மேலால் இருந்து கொண்டு யுத்தம் செய்து கடுமையான முறையில யுத்தம் செய்து 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 குதிரையை விட்டு கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கி யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய வலது கை வெட்டப்படுகிறது. வலது கை வெட்டப்பட்டதோட இப்ப கையில் இருக்கக்கூடிய வலது கை வெட்டப்பட்டு வாள் கீழே விழுந்தாச்சு. இடது கையில என்ன இருக்குது தெரியுமா? இப்ப கொடி இருக்குது. இப்ப என்ன செய்யணும்? கொடியை கீழே போட்டு இடது கையால வாழை பிடிக்கணுமா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் தந்த கொடி இது. எனவே வாள் இழந்து கை வெட்டப்பட்டு விட்டது, கை துண்டாகியாச்சு. என்ன தெரியுமா செஞ்சாங்க? வாள் போகட்டும், கொடியை மட்டும் தூக்கி பிடிச்சாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா. இப்ப கையில கொடி மட்டும்தான் இருக்கிறது. எவ்வளவு நேரம் யுத்தம் செய்ய? இடது கையும் வெட்டப்படுகிறது. இடது கை வெட்டப்பட்டதன் பின்னால கொடி கீழே விழப்போகிறது. அவசரமாக தன்னுடைய 2 சந்துகளையும் சேர்த்து கொடியை பிடிச்சு கொண்டாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா. பிடிச்சதுக்கு அப்புறம் கழுத்து வெட்டப்பட்டு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா கீழே உழப்பாக்குறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடியை தூக்கினாங்க. அன்றைய நாள்ல ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கொடியை பாதுகாக்கிறதற்காக வேண்டி 2 கைகளையும் இழந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஜாஃபருக்கு 2 ரெக்கைகளை கொடுப்பான். சொர்க்கம் எல்லாம் அவர் பறந்து திரிவார். அதனாலதான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கிறது, ஜாஃபரு தையார், பறக்கும் ஜாஃபர். அதனாலதான் சொல்லப்படுகிறது, இஸ்லாத்தில் இன்னைக்கு சில பேர் கொடிகளை அசிங்கப்படுத்துவார். கஸ்வத் முஅத்தா ஒரு நல்ல பாடம். புத்தி உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் என்ன சொல்லுவாங்க? நாங்க யோசிக்கணும், திங்க் பண்ணணும். அது என்ன, அட கை வெட்டப்பட்டுட்டேன்னு சொன்னா கொடியை பார்க்கறதா வாழை பார்க்கறதா? வாழையெல்லாம் பிடிச்சிருக்கணும். கை வெட்டப்பட்டு வாள் கீழே விழுந்துட்டா இடது கை இருக்குதா, கொடியை கீழே போட்டு அவர் வாழையில எடுத்திருக்கணும். அன்றைய நாளில் அந்த கொடிக்காக வேண்டி அவர் கைகளை இழந்தார். அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தில 2 ரெக்கைகளை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியில் ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் அன்றைய நாள்ல இருந்தேன், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாகி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அவங்களோட ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்கள அப்படியே திருப்பி பார்த்தாங்களாம். கிட்டத்தட்ட அவர்களுடைய உடம்புல மட்டும் 80 சொச்சம் வெட்டுக்காயங்கள் இருந்துதான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஒவ்வொரு வெட்டும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 80 சொச்சம் வெட்டுக்காயங்கள் இருந்தது. ஒன்று கூட அவங்களோட முதுகுல இருக்கலையா, அவ்வளவு நெஞ்சில தான் இருந்தது, உடம்புல முன்பகுதியில தான் இருந்தது. திரும்பி ஓடல் ஒரு கட்டத்திலையும். கடைசியாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாகிட்டாங்க. ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்து அவங்க கொடியில கையில் எடுத்தாங்க. அவர்களும் ஷஹீதாகி விட்டார்கள். இப்ப என்ன செய்யறது? பத்ர் சஹாபி ஒருவர் நிற்கிறார். அவர் கொடியை கையில் எடுத்தார். எடுத்துட்டு சொன்னாரு, இந்த கொடியை நான் எனக்காக வேண்டி எடுக்கல, இந்த கொடி யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் தெரியுமா? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றாங்க. நல்லா கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பொழுது ஆரம்பத்திலே சொன்னாங்கல்ல, ஸெய்த் இப்னு ஹாரிஸா அவர் ஷஹீதாகி விட்டார், ஜாஃபர் அவர் ஷஹீதாகி விட்டார். அதே மாதிரி கடைசியாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஷஹீதாகி விட்டார் என்று சொல்லி போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி ஒளிபரப்பு செய்றாங்க. லைவ் போகுது சஹாபிகளுக்கு, மதீனாவுல லைவ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாளாகிய சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாளாகிய ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை கையிலே எடுக்கிறார்கள். அவர்களுடைய கரத்தினால் அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னாங்க. அன்றைய நாள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் கொடி எடுக்க மாட்டேன்டாங்க. நீங்க பத்ர் சஹாபி, நீங்க எடுங்கோண்டாங்க. அவர் சொன்னாங்க, என்னை விட நீங்க பெரிய அறிவாளிங்க. ஏன்னா உஹதுல அவர் காஃபிராக இருந்தார். யாரு? இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. உஹதுல முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட காரணமே இவர்தான். ஏன் தெரியுமா? இவர் தான் பிளான் போட்டு வந்து உஹதுல
சுத்தி வந்து மலைக்கு மேலால வந்து அந்த ருமாத்துகள்ல கொஞ்சம் பேரை கொண்டு போட்டு அந்த உஹதுல முஸ்லீம்களுக்கு பின்னடைவு செய்ய வச்ச ஆளே இவருதான். ஏன்னா அவர் கெட்டிக்காரர், அவர் யுத்தத்துல கெட்டிக்காரர். அவர் சொன்னாங்க நீங்க தானாலன்னாங்க. கொடி எடுத்தாங்க. சுபஹானல்லாஹ், 3000 பேர்கள் 2 லட்சம் குஃபார்களை அடித்து துரத்தினார்கள். அன்றைய நாள்ல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையில மட்டும் கிட்டத்தட்ட 9 வாள் உடைஞ்சுதாம். அவ்வளவு வாள்களும் அவங்களோட கையால உடைஞ்சுதாம். சாதாரண யுத்தம் இல்ல, கடுமையான ஒரு யுத்தத்தை மூண்டு முஸ்லீம்களை 3000 பேர்கள் 2 லட்சம் பேரை வெல்ல முடியுமா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய வெற்றியை அன்றைய நாளில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். யுத்தம் முடிஞ்சாச்சு. ஒரு சஹாபி அவசரமா குதிரையில ஏறி அவசரமா போய்த்து ரசூலுல்லாஹ்ட்ட மெசேஜ் கொடுப்போம். வேகமாக வருகிறார் குதிரையில. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களை சந்திச்சு, யா ரசூலல்லாஹ், முஅத்தாவிலே நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம் என்று சொல்ல முன்னால வந்து நின்றதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அங்க நடந்ததை நான் சொல்லவா நீங்க சொல்றீங்களான்னு கேட்டான். யார சொல்லலாம், நீங்க தான் வரவே இல்லையே, அப்படி சொல்லலாம்ல. அவர் சொன்னார், இல்லை யார சொல்லலாம், நீங்க சொல்லுங்கன்னாங்க. யுத்தம் ஆரம்பத்தில இருந்து முடிகிற வரைக்கும் அழகாக ஒவ்வொன்றாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னதோடு அந்த சஹாபி சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், அங்கு நடந்ததற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் சொன்னதற்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது என்றாங்க. அன்றைய நாள்ல ஒரு பெரும் மகத்தான ஒரு வெற்றி அல்லாஹு தாலா இந்த முஅத்தா என்ற போரின் மூலமாக கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிக கவலையாக இருந்தது ஒன்றுதான். அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு அடிமை மௌலா அவர்களால் உரிமை விடப்பட்ட ஒருவர் ஷஹீதானாங்க. 2வது ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்னஉ லி ஆலி ஜஅஃபரின், ஜாஃபருடைய குடும்பத்தார்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்கோண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அவங்க ஒரு ஆளும் சாப்பிட மாட்டாங்க, அவங்க ரொம்ப கவலையில இருக்கிறாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜாஃபருடைய குடும்பத்தார்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்கோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் மௌத்தா போனா அந்த மௌத்தா போன வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவங்கள சாப்பிடும்படி அலட்டணும் என்ற செய்தி இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதானதுக்கு பின்னால்தான் இஸ்லாத்துல முதலாவது அது அறிமுகப்படுத்தப்படுகிறது. எனவே அப்படியான ஒரு போர் நடந்தது, ஜுமாதல் ஊலாவிலே நடந்ததுதான் இந்த ஹஸ்வத் முஅத்தா என்ற போர். அல்லாஹு தாலா அன்றைய நாளில் முஸ்லீம்களுக்கு பெரும் மகத்தான வெற்றியை கொடுத்தான். கொஞ்சமான இந்த நேரத்தில் இதை விவரமாக பேச முடியாது, இருந்தாலும் முடிந்த அளவு இந்த யுத்தம் சம்பந்தமாக பேச வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். அல்லாஹு தாலா நான் சொன்னதின் மூலமாக, நீங்கள் கேட்டதின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகளுடைய அன்பை ஆழமாக எங்கள் உள்ளங்களிலே தந்தர்லட்டுமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.